guys, welcome to our channel JNVG Loves. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வந்து அப்படின்னு. ஸோ அதனால் எல்லா பிறந்தநாளுக்கும் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் போன பிறந்தநாள் மட்டும்தான் கேக் வாங்கி வெட்டணும். இந்த பிறந்தநாளுக்கு அவங்க முந்தின பிறந்தநாளுக்கு தான் கேக் வாங்கி வெட்டணும். இந்த பிறந்தநாளுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை நாள் இருந்து அதான் ஒருத்தங்களோட அருமை வந்து இல்லாத நேரத்தான் தெரியும் அப்படின்னு. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு 13 பேர்த்துக்கு வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அப்படியே சாப்பாடு கல்லறைக்கும் போயிட்டு கேக்கும் வாங்கி வச்சுட்டு அதுக்கடுத்து எங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு அப்படி வரலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து தூத்துக்குடியில் வந்து விஓசி காலேஜ் தெரியும். ஸோ அந்த சைடு தான் நாங்கள் வந்து இப்போது போய் ஒரு 3 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படி போகிற வழியில எங்களுக்கு தெரிஞ்ச அந்த சைடு படுத்துக்கு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ மொத்தமாக ஒரு கோயில்கிட்ட போய் தான் கொடுக்கலான்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி தான் கொடுப்போமா, எப்படின்னா இந்த கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு வந்து போய் சேரவே சேராது. நல்லா இருக்கவங்க வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அது வந்து கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அதனால தான் இந்த டைம் என்ன பண்ணலான்னு இருக்கு அப்படின்னா, போகிற வழியில் எங்கேயாட்டும் ஒரு முக்கில் படுத்துருப்பாங்கல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தனியாக இருக்கிறவங்க, அப்படி அவங்களுக்கா பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி தான் போய் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள். உட்காந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பிடிச்சவங்க எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க தான் செய்வீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படியும் நாளைக்கு தான் எல்லோரும் பார்ப்பீங்க. நாளைக்கு வந்து இவளுக்கு இன்னொரு டைம் வந்து அட்வான்ஸ் கேட்பதே சொல்லுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச சர்ப்ரைஸ் வந்து அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா நான் மட்டும் பண்ணுறதை விட எத்தனை 8 லட்சம் பேர் இருக்கீங்க. 8 லட்சம் பேர் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் வளவலன்னு பேச விரும்பல. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஆமாம், அப்பா பிறந்தநாள் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன்னா அதில் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்ல முடியல, அதனால தான் மொத்தமாக பொதுவாக இந்த வீடியோ வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ கடையில் போய் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தர கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள்.
எல்லாரும் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்குது. கொஞ்சம் அதாவது நிறைய பேர்த்த நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் எப்படி வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதாவது அவங்கவுங்க இடத்துல அப்படி இருக்கிறோம். அதாவது என்ன சொல்றது, நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களை விடையும் ரொம்ப மோசமான உள்ளவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள பார்க்க சொல்ல தான் நம்ம படலாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வருது. ஸோ மனசுக்கு திருப்தியா இருக்கு. நீங்க நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் பண்ண சொல்லல. உங்களுக்கும் இதே மாதிரி பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 பேத்துக்கு, ஒரு 5 பேத்துக்கு, இல்ல ஒரு 3 பேத்துக்குனாலும் கொடுங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு நல்லா தான் அமையும். ஸோ நீங்களே எப்படி ஒரு திருப்தியா இருக்கும். நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அழுதுருக்கேங்க. அந்த ஸ்டோரி போடுறதுலேயே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கேன். அது தான் உட்காந்து அந்த பறக்கே 2 மணி ஆகிட்டு. ஆனால் அந்த அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் மனசு வந்து திருப்தியாக இருக்குது. அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு நல்லது தான். சரி, அடுத்த வீடியோ வந்து இவளோட பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போவோம். ஸோ அந்த வீடியோ வரும். அதை வந்து பார்த்துட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அக்காவோட பர்த்டே வீடியோ தான் வரும். ஸோ வந்து அதையும் பாருங்க. அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து vlog தான் வந்துட்டு இருக்கும். ஷார்ட்ஸ் வந்து அவ்வளோவா வராது. ஏன்னா நான் போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன், வீடியோ எடுக்க மாட்டோம் இன்னும் அவ்வளோவா ரெகுலராக, டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் எங்களை எதிர்பார்க்கிங்க நல்லா தெரியுது. எப்போவுமே மார்னிங் 7 மணிக்கு ஒரு வீடியோவும் ஈவினிங் 6 மணிக்கு ஒரு வீடியோ போடுவோம். இப்போ வந்து அந்த டைமிங்கே நான் விட்டுட்டேன். அந்த டைம் நிறைய பேர் எப்படி வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, இவங்க வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஏமாத்தின மாதிரி நாங்கள் வந்து அமைச்சிட்டோம். வேறு என்ன பண்ணுறது, எங்கள் வழியில் வீடியோ வந்து எடுக்க முடியல எங்களால். இப்போ டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் அதே டைமுக்கு ரெகுலராக டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ வீடியோ வந்து எல்லோரும் பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சலிக்க நாங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். பிடிச்சவங்க பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய்.